மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபியுடைய அடிமை, அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா நடைமுறையில இருப்பது திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும், எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தினோம். இது கூட்டணியுடைய வரலாறு. ஆனா உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு ஊழல் நிறைந்த கட்சி வாஷிங் மிஷின்ல போட்டா சுத்தமாயிருமா? பாரதிய ஜனதா வாஷிங் மிஷின்ல போட்டா சுத்தமாயிரும். ஏன் உண்மையான இருக்கிற வாஷிங் மிஷின்ல திமுக காரன் கொள்ளையடிச்சல போட்டா தான் சுத்தமாகும். அவ்வளவு மோசமா பேசிட்டு அங்க போய் கொத்தடிமையா இருக்கிறீங்க. இன்னொன்னும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனா வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனா வைகோ கட்சின்னு சொல்றாரு. பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். ரகசியத்தை சொன்னாரா? ஆனா கடந்த கூட்டத்தொடரில் ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு தர முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டார். ஏன்னா இதைத்தாப்பா நாங்களும் சொன்னோம். அங்க ஒரு அமைச்சர் இருக்கார், இங்க இருந்து வேட்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சரா இருக்கார் திரு ரகுபதி. அவர் பேசுறார், ஏன் நாங்களாம் பேசணும் அறிக்கல, நீ எங்க போய் பேச போற? நீ அடிமையா இல்ல போயிருக்கிற. மில்கி மிஸ்ட் கௌகி. இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய பிறந்த விழா. இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்ல, நம்முடைய கழகம் எங்கெங்கெல்லாம் வீற்றிருக்கின்றதோ, எந்தெந்த மாநிலத்தில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 109வது பிறந்த விழா. இதிலே அற்புதமான அவர்கள் ஒரு பாடல், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தண்ணிலே நிற்கின்றார். நம்முடைய தலைவருக்கு பொருத்தமான பாடல். இப்படி மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர். அதே நேரத்தில் குடும்பத்துக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் யாரு? திரு கருணாநிதி. நம்முடைய தலைவருக்கும் அவருக்கு இதுதான் வேறுபாடு. மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர். இறைவனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை நம்முடைய தலைவர். இன்னைக்கு தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள். இன்னைக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கின்றது. அடுத்த மாதம் தேர்தல் அறிவித்து விடுவார்கள். ஆக ஏப்ரல் முதல் வாரத்திலே தேர்தல் நடக்கும் என்று நம்புகிறேன். ஆக நம்ம இருப்பது 2 மாத காலம், 2 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சியுடைய ஆயுள் காலம் 2 மாதம். இந்த 2 மாத காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்னைக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க எரியிற வீட்டில் புடுங்கிறது மிச்சன்ட்டு. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கும்பல் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. இப்போ புதிய திட்டத்தை அறிவிக்கிறார், அதுக்கு அடிக்கல் நாட்டுறார். எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. திமுக விஞ்ஞான மூளை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பது 1 மாதம், இருப்பதே ஒரே மாதம். அந்த மாதம் அடுத்த மாதம் இறுதியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அதுக்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. தினந்தோறும் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறது, அடிக்கல் நாட்டுறது, விளம்பரப்படுத்துவது, அத்தனை வெற்று விளம்பரம். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்படி நெஞ்ச நிமிர்த்தி பெரிய திட்டத்தை சொல்றோம், எந்தெந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் சொல்றோம். அப்படி ஒரு திட்டத்தையாவது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிருக்குதா?
அத்தனை வாய்ச்சோடார். எப்பொழுது பார்த்தாலும் ஒன்ன சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. எத்தனை முறைதான் சொல்றது? கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சே போச்சு. வேற என்னத்தை, வேற கீரல் இருந்து இருக்காது மாதிரி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபியுடைய அடிமை, அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா நடைமுறையில இருப்பது திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. நேற்று தினம் கனிமொழி பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்திருப்பீங்க. காங்கிரஸுக்கு திமுகவும் கூட்டணியில குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்கிறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். 2 பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது. உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை சந்திக்கிறார். மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையாரை சந்திக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆக எங்கே அலுவலகம் இருக்குது திமுகவுக்கு? டெல்லியில இருக்குது. அண்ணா திமுக அப்படி அல்ல. நம்முடைய கூட்டணியை மதித்து, அண்ணா திமுகவை மதித்து, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் நம்முடைய நம்பிக்கையை எண்ணி, நம்பிக்கை உரியவர் என்று எண்ணி நம் சென்னைக்கு வந்து இங்கே கூட்டணியை பேசி அப்பொழுதே அறிவித்தோம். மதிப்புக்குரிய, மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே வந்தார். பேச்சுவார்த்தை நடத்தணும். உடனடியாக அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பில் தெளிவாக சொன்னார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்படும். அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி அமைத்து விட்டோம். எங்கள் கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் இபிஎஸ் என்று அப்பொழுதே தெளிவுபடுத்தினோம். இது கூட்டணியுடைய வரலாறு. ஆனா உங்களுடைய கட்சியில் என்ன கூட்டணி இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு வார்த்தை போர் முற்றி விட்டது. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினும் திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள், காங்கிரஸ் கை கொடுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் கையை விட்டு நழுவுற மாதிரி இருக்குது நிலம். அதுதான் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்பு நம்மை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைக்கிறார் என்று சொன்னார், கிண்டலா பேசினார். ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்புதான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் துவங்குவோம் என்று சொல்லுவோம். 2019 அப்படித்தான் தொடங்கினோம், 2021 அப்படித்தான் தொடங்கினோம், 2024 அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கினோம். அதன் பொருட்டு வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் அந்த முறையைத்தான் பின்பற்றுவோம் சொன்னோம். அதன்படி அடுத்த மாதம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சாச்சு. திமுகவில் இழுபறியா இருந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் முடிவாகவில்லை. காங்கிரஸ் கட்சி திமுகவை ஏற்காத ஒரு நிலை இருப்பதாக பத்திரிகையில ஊடகத்திலும் அன்றாட செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய தினம் திமுக தான் தடுமாற்றம். அண்ணா திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலின் அவர்களே இன்றைய தினம் அந்த NTTVல பேசினார், கருத்து சொன்னார். ஸ்டாலின் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசுறாங்களே, ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகுதானே அவள் பதவி பெறான்னு சொன்னார். நாங்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்தா உண்மைதான். ஆனா திமுகவில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தா சொல்லுங்க. அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக உழைத்தவர்கள், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்கள், அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று துணிச்சல் இருந்தா சொல்லுங்க. இதுதான் வாரிசு அரசியல். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் சர்வதிகாரியாக விடுவார்கள்.
இன்றைக்கு தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 திமுக அரசாங்கம். அண்மையில மேதகு ஆளுநரை சந்தித்து துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கார்கள் 5 ஆண்டு காலத்திலே. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார். வேற எதுவும் பேச முடியல ஸ்டாலினால. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது குறை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்றதில் இன்று வரை ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் ஊழல், வேற எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கல. வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை தேடி வர்றாங்க, அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சென்னையில் 2 நாளைக்கு முந்தி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஒரு வட மாநில தொழிலாளருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சு, அவருடைய கணவரை கொலை செஞ்சு, குழந்தையை கொலை செஞ்சு இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி. சமூகத்துறை அமைச்சர் அண்மையிலே தூத்துக்குடியிலே பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு நிவாரணமா 104 கோடி கொடுக்கப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. போக்சோ சட்டம் என்பது சிறுமியில் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை. 6999 சிறுமிகள் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க, சத்தமா சொன்னதானே தெரியும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் இவ்வளவு மோசமான ஆட்சி எங்கேயும் நடக்கல. இந்த மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? இங்க சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டத்துக்கு பெண் காவலர் வந்தாங்க. அந்த பெண் காவலரை 2 பேர் பாலியல் சீண்டல் பண்ணாங்க. அந்த பெண் காவலர் முதல்ல புகார் கொடுக்க போனாங்க, மிரட்டி புகார் கொடுக்காம வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தான் தேவை. தம்பி சொன்னது சரிதான். இன்றைக்கு பேசுறார் ஸ்டாலின், இன்றைக்கு ஊழல் நிறைந்த கட்சி, வாஷிங் மிஷின்ல போட்டா சுத்தமாயிருமா? பாரதிய ஜனதா வாஷிங் மிஷின்ல போட்டா சுத்தமாயிரும். ஏன் உண்மையான இருக்கிற வாஷிங் மிஷின்ல திமுக காரன் கொள்ளையடிச்சல போட்டா தான் சுத்தமாகும். அதுக்கு நல்ல வாஷிங் மிஷினா இருக்கும், வாஷிங் மிஷினே நிறுத்திடும். அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது. எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது? கொஞ்சம் ஊழலா செஞ்சீங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அரிசி பேரூரல், சர்க்கரை பேரூரல், அதுபோல கோதுமை பேரூரல், பூச்சி மருந்து தெளித்தல் ஊழல், வீரான ஊழல். நீங்க சர்க்கரை ஊழல்ல அதுல அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க திரு கருணாநிதி. அந்த சர்க்கரை மூட்டையில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டு தான். எறும்பு சாப்பிட்டுட்டு, அத்தனை மூட்டை சர்க்கரையும் எறும்பு சாப்பிட்டு. பிறகு அந்த சர்க்கரை மூட்டையில் இருக்கின்ற சாக்கு பை, கோணி பை இருக்குல்ல, அது கரையா அரிச்சிட்டு. எந்த அளவுக்கு நவீன முறையில, விஞ்ஞான முறையில ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று சர்க்காரிய கமிஷனே குறிப்பிட்டு விட்டது. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. இதுவரை எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்பட்டது கிடையாது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக ஊழல் ஊற்றுக்கான். அதனாலதான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற போது தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அதுதான் தாரக மந்திரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தாரக மந்திரமே அதுதான். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவீங்களா? இன்றைக்கு பல பேர் நம்ம கூட்டணி அமைச்ச பிறகு சொல்றாங்க, ஏன் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி அமைச்சிட்டாங்களே, என்னையா தவறு? அவர் எங்க கட்சியில் இருந்தாரு, சில கருத்து வேறுபாடு பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம், தேர்தலில் சந்திப்போம். அவரும் அதிமுக இருந்தாரு. இப்போ மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும்
இன்னைக்கு தீய சக்தி திமுகவை வீழ்த்தி அம்மாவுடைய அரசு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊழலற்ற அரசாங்கம், மக்களது ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற எண்ணமுடைய கட்சி எல்லாம், ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பொறுக்க முடியல, எரிச்சல்ல பேசுறாங்க ஒவ்வொருத்தர். அவன் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன? கூட்டணி அமைக்க மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட அமைக்க மாட்டாரு, டிடிவி அவர்களோட அமைக்க மாட்டாங்க, பிஎம்கோட அமைக்க மாட்டாங்க, எல்லா கூட்டணியும் அமைஞ்சிட்டது. அதனால இப்படி பேசுறாரு. இன்றைக்கு கூட வைகோ பேசியிருக்காரு, எடப்பாடி என்னை பற்றி பேசியிருக்காரு. திரு வைகோ அவர்களே, உங்களுடைய வயது முதிர்ந்தவர், உங்களை பேசுவது அவ்வளோ பொருத்தமாக இருக்கா, இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேணும்ல. நீங்கள் பேசாத பேச்சா திமுக பற்றியும் திரு கருணாநிதி பற்றியும் திரு ஸ்டாலினை பற்றியும் என்னென்னலாம் திட்டுனீங்க, எல்லாமே எங்களுக்கு ஆதாரமா இருக்குது. அவ்வளோ மோசமா பேசிட்டு அங்க போய் கொத்தடிமையா இருக்கிறீங்க. இன்னொன்னும் கேவலம், எல்லா கட்சியும் கூட்டணி சேர்றாங்க, அந்தந்த கட்சி சின்னத்தில் நிற்பாங்க. ஆனா வைகோ மட்டும் திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. ஆனா வைகோ கட்சின்னு சொல்ற, அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க, அது நிரந்தர பேரு. டெம்பரவரியா பேர் வைக்கிற கட்சி தான் வைகோ கட்சி. ஏங்க, இவர் கட்சியால இவருடைய கட்சி நிர்வாகிய திமுக சின்னத்துல போய் நிக்க வச்சா அது எந்த கட்சின்னு சொல்லுவாங்க? அதுவும் எந்த கட்சியில போட்டிட்டாலும் அந்த உறுப்பினர் அட்டை இருக்க வேணும். இந்த வைகோ அவருடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு திமுக சின்னத்துல திமுக உறுப்பினர் அட்டை பெற்றிருந்தா தான் செல்லும். இப்பெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறீங்களே. உங்களுடைய மகன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில எப்படி எல்லாம் அழுதார் நாட்டு மக்களுக்கே தெரியும். நான் திமுக சின்னத்தில் நிற்கவே மாட்டேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்பேன், கதறி அடம்பிடிச்சு பிறகு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். இதெல்லாம் வரலாறு. வரலாறு மறந்து நீங்கள் பேசாதீங்க. பேசினால் நாங்களும் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தகுந்த பதிலடி கொடுப்போம். பிறகு எழுதாத பேனா நடுக்கட்டில் கூட வைக்கிறாங்க, 82 கோடி அதுக்கு செலவாகும். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் வைக்கல, நாங்க வேண்டாம்னு சொல்லலையே. எழுதுற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுங்க, மாணவர்கள் பாராட்டுவாங்க. இதே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, அம்மாவுடைய அரசு இருந்தாலும் இதைத்தான் செயல்பட்டு இருக்கும். எழுதாத பேனாவுக்கு கடல்ல வைப்பதற்கு 82 கோடி நிதி ஒதுக்கிய அரசாங்கம் தேவையா? அதே போல பல வாக்குறுதியில ஒன்று நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும். பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். ரகசியத்தை சொன்னாரா? ஆனா கடந்த கூட்டத்தொடரில் ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு தர முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டார். ஏன்னா இதைத்தாப்பா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இதைத்தான் நாங்களும் சொன்னோம். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, தர முடியாது என்றுதான் நாங்களும் சொன்னோம். ஆனா கவர்ச்சிகரமாக பேசி இளைஞர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து இப்ப நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லி மூடு விழா நடத்திட்டார். சிந்திச்சு பாருங்க. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். எங்களை பற்றியா நீங்க விமர்சனம் செய்கின்றாய்? கள்ளக்குறிச்சி மீட்டிங்ல பேசும்போது அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டு சொன்னேன். எத்தனை புள்ளி ஒருத்தோட சொல்றேன். திறமை இருந்தால், தில் இருந்தா ஒரு மீட்டிங் போடு, ஒரு ஸ்டேஜ் அமைங்க, நீங்க எங்க கூப்பிடுங்க நாங்க வர்றேன். நீங்க உங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சொல்கிறோம். மக்கள் நடுநிலையாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அங்க ஒரு அமைச்சர் இருக்கார், இங்க இருந்து வேட்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சரா இருக்கார் திரு ரகுபதி. அவர் பேசுறார், ஏன் நாங்களாம் பேசணும் அறிக்கல, நீ எங்க போய் பேச போற? நீ அடிமையால போயிருக்கிற. சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவு என்றும் பகல் என்றும் பாராம ரத்தத்தை வீர மண்ணிலே சிந்தி அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாளத்தை கொடுக்குறாங்க.
மாண்பு அம்மா அவர்கள் அமைச்சர் என்று அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அத்தனை சுகத்தை அனுபவித்து விட்டு அங்க போய் வேசி மாற்றி கட்டிட்டு போய் அங்க போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காரு. வெக்கமா இல்ல? இன்னைக்கு திமுகவில் 4/1 இருக்கின்ற அமைச்சர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவர். உண்மைதானே? அந்த கட்சியில ஆளே இல்ல. அண்ணா திமுக தயார் பண்ண அங்க போய் அண்டல் ஆயிடுறாங்க. அண்ணா திமுக திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அரசு ஊழியர்கள் 3.5 லட்சம் பேர், அரசு சார்ந்த பணியிடங்கள் 2 லட்சம் பேர், 5.5 லட்சம் காலி பணிகள் இருப்பதாக தேர்தல் அறிக்கையிலே திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கார். ஆட்சிக்கு வந்த உடனே 5.5 லட்சம் பேருக்கு பணியிடம் வழங்கப்படும், பணி ஆணை வழங்கப்படும். இப்போ ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுல 75,000 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதுல போன கூட்டத்தொடரில் 50,000 பேர் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கு. அந்த 75,000 50,000 பேர் தான். அதில் 25,000 பேர் பாக்கி நிற்கிறாங்க. ஏற்கனவே 5.5 லட்சம், ஆக மொத்தம் 5,75,000 பேர் பணியிடங்கள் அப்படியே காலியா இருக்குது. அத்தனையும் பொய். அதே போல அரசு ஊழியர்களுக்கு, ஏன்னா அரசு ஊழியர்கள்லாம் நம்ப வைத்து கழுத்து அறுத்துட்டார் ஸ்டாலின். அழகா பேசினார். அவர்களோ ஸ்டாலினுடைய பேச்சை நம்பினாங்க. அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அரசுடைய கோரிக்கை. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம், அரசு ஊழியருடைய பழைய ஓய்வு திட்டத்து கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டார். அவர்களும் போராடி 4 வருஷம் போராடி பார்த்தாங்க. அண்மையில் அந்த போராட்டக்குழு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்ப ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு அப்படியே ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த ஓய்வு திட்டத்தை பெயர் மாற்றி உருட்டால் பண்ணி அப்படியே அரசு நம்ப வச்சு சில சங்கங்களுக்கு, என்னன்னு உங்களுக்கு தெரியும், சில சங்கங்களை அவர் ஆதரிச்சு இனிப்பு கொடுத்து அவர்கள் நடக்கின்ற போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. உண்மை நிலை என்ன? அவர்கள் பங்களிப்பு திட்டம் இருக்கக்கூடாது. பழைய ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு, அரசுடைய பங்களிப்பு இல்லை. ஆனா புது ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு திட்டம் இருக்குது. அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மில்கி மிஸ்ட் கௌகி மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.